ஆதவனின் வீட்டிலிருந்து நூலகத்திற்குள்ள தூரம் 1 கிலோமீட்டர் 500 மீட்டர் ஆகும். அவன் பாடசாலைக்கு செல்ல வேண்டுமாயின் நூலகத்தை கடந்தே செல்ல வேண்டும். நூலகத்திலிருந்து பாடசாலைக்கான தூரம் 550 மீட்டர் எனில் ஆதவன் வீட்டிலிருந்து பாடசாலைக்கு எவ்வளவு தூரம்? ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி. பேசிக்கா பார்த்தீங்கன்னா, இது வந்து போட்டி பரீட்சைகளுக்கு மட்டும் இல்ல, கிரேட் 5 ஸ்காலர்ஷிப்க்கு வரக்கூடிய மாதிரியான ஒரு கேள்வி. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியான பேசிக்கான ஒரு கேள்வி தான். நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது இவ்வளவுதான். ஆதவனினுடைய வீட்ல இருந்து நூலகத்துக்கு இருக்கக்கூடிய தூரம் வந்து 1 கிலோமீட்டரும் 500 மீட்டருமா. ஓகேயா? அதே நேரத்துல ஆதவன் பாடசாலைக்கு போகணும் அப்படின்னு சொன்னா நூலகத்தை கடந்து தான் போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆதவனினுடைய வீடு அப்படின்னு சொல்றது இங்க இருக்கு அப்படின்னா பாடசாலை இங்க இருக்கு அப்படின்னு சொன்னா ஆதவனினுடைய வீட்டுக்கும் பாடசாலைக்கு இடையில தான் எங்கனையோ ஒரு இடத்துல நூலகம் இருக்குது. அதனாலதான் ஆதவன் பாடசாலை போகணும் அப்படின்னு சொன்னா நூலகத்தை தாண்டி தான் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேயா? சோ பேசிக்கா என்ன சொல்றாங்க, ஆதவனினுடைய வீட்டுல இருந்து நூலகத்துக்கு ஒரு ஆதவன் வீடு இது, நூலகம் இது. சோ 1 கிலோமீட்டரும் 500 மீட்டரும் இருக்கா. ஓகே. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பாடசாலை நூலகத்துல இருந்து பாடசாலைக்கான தூரம் வந்து 550 மீட்டர் இருக்கா. ரொம்ப சிம்பிளானது. ரெண்டையும் கூட்டி விடுங்க. அதை கூட்டியும் காட்டுறேன் நானு. 1 கிலோமீட்டர் 500 மீட்டரையும் 550 மீட்டரையும் கூட்டுங்க. 0 5 0 2. அதாவது 2 கிலோமீட்டரும் 50 மீட்டரும். 2 கிலோமீட்டர் 50 மீட்டர். இதுதான் சரியான விடை. ஓகே, இது ரொம்ப பேசிக்கானது. ரொம்ப சின்ன ஆக்கள் செய்யக்கூடிய அளவுக்கு லோ ஐக்யூவை வச்சுக்கிட்டு ஈஸியா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு கேள்வி.